ஒரு காலத்தில் ஒரு குளத்தினருகே வயது முதிர்ந்த ஒரு பாம்பு வாழ்ந்து வந்தது. வேகமாக வேட்டையாடிய அந்த பாம்பு இப்போது சக்தியில்லாமல் சோர்ந்து கிடந்தது. இனி தவளைகளையும் எலிகளையும் பிடிக்க முடியாதே என்று மனதிற்குள் வருந்தியது. ஒரு நாள் அந்த பாம்பு குளத்தருகே மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்த இளம் தவளைகளை கண்டது. அந்த குழுவிற்கு ஒரு அழகான தவளை இளவரசி தலைமை தாங்கிக் கொண்டிருந்தது. அவைகளின் சிரிப்பும் சந்தோஷமும் பாம்பின் கண்களில் பட்டது. அந்த நேரத்தில் பாம்பின் மனதில் ஒரு தந்திரமான எண்ணம் உதித்தது. வேட்டையாட முடியாவிட்டால் என்ன, ஏமாற்றலாம் என்ற எண்ணத்துடன் பாம்பு மென்மையாக தவளைகளை நோக்கி நகர்ந்தது. பயப்படாதீர்கள், நான் இனி வேட்டையாட மாட்டேன் என்று இனிய குரலில் பாம்பு பேச தவளைகள் ஆச்சரியத்துடன் அதை பார்த்தன. பாம்பின் பேச்சை நம்பிய தவளை இளவரசி அதை தன் பெற்றோரிடம் அழைத்துச் செல்ல முடிவு செய்தது. தவளை அரசனும் அரசியும் பாம்பின் நிலையை கேட்டார்கள். நான் பல நாட்களாக உணவின்றி இருக்கிறேன் என்று பாம்பு பரிதாபமாக கூறியது. அதன் நடிப்பை நம்பிய அரசன் அரசி ஒரு தவறான முடிவை எடுத்தார்கள். இந்த பாம்பு இனி எங்களுக்கு தீங்கு செய்யாது, இதை நம் அரச குடும்பத்தின் சவாரியாக வைத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். பாம்பும் அதற்கு சம்மதிப்பது போல் நடித்தது. தவளை அரசன் அரசி இளவரசி மூவரும் பாம்பின் முதுகில் ஏறி சவாரி செய்தார்கள். ஆனால் பாம்பு மிகவும் மெதுவாக ஊர்ந்தது. நீ ஏன் இவ்வளவு மெதுவாக செல்கிறாய் என்று தவளைகள் கேட்டன. நான் பல நாட்களாக சாப்பிடவில்லை என்று பாம்பு சொன்னது. அந்த வார்த்தைகளை கேட்ட தவளை அரசன் ஒவ்வொரு நாளும் 2 தவளைகள் பாம்பிற்கு உணவாக வழங்கப்பட வேண்டும் என்று அதிகாரபூர்வமாக அறிவித்தது. அந்த தந்திர பாம்பு தினமும் தவளைகளை சாப்பிட்டு வலிமை பெற்றது. சில நாட்களிலேயே குளம் வெறிச்சோடியது. இறுதியில் அரச குடும்பத்தைச் சேர்ந்த 3 தவளைகள் மட்டும்தான் எஞ்சின. அப்போது பாம்பு சிரித்தபடி, ஏ முட்டாள் தவளைகளே, உங்களுடைய எல்லா மக்களையும் நான் சாப்பிட்டு விட்டேன். இப்போது நீங்கள்தான் என் உணவு என்று கூறி அவர்களையும் சாப்பிட ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் தவளைகளுக்கு உண்மை புரிந்தது. தீய மனம் கொண்டவர்களுக்கு கருணை காட்டினால் அது நம்மையே அழிக்கும் ஆயுதமாக மாறும் என்பதை. தீயவர்களுக்கு உதவி செய்வது மேலும் பெரிய தீமையையே உருவாக்கும்.